அழுகையை அடக்க முடியாமல் கண்ணீர் சிந்தியபடி வைத்தியர் அர்ஜுனா நின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மனது ரொம்பவே வலிக்கத் தொடங்கிவிட்டது. என்ன நடந்தது, எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அழவேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதைத்தான் இந்த காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் நாட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் விமானத்தில் ஏறிய பொழுது அவரிடம் இருந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை. மிகவும் மகிழ்ச்சியோடு அவருடைய பயணம் இருந்தது. தன்னுடைய உறவுகளை அவர் சந்தித்த பொழுது 15 வருடத்திற்கு பின்பு என்னுடைய உறவுகளை எல்லாம் பார்க்கிறேன், அண்ணன் தம்பி இவர்களையெல்லாம் பார்க்கிறேன், அது எப்படி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்று என்னால் சொல்ல முடியவில்லை என்று அந்த மகிழ்ச்சியோடு அவர் காணொளிகளை வெளியிட்ட பொழுது நம் மனதிற்குள்ளும் அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது. ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொளியை வெளியிடுகின்றார். அந்த காணொளியில் அவர் அழுதபடி அந்த காணொளியை பதிவு செய்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது மனதளவு நமக்கே ஒரு பெரிய வலியாக மாறிவிடுகிறது. எதற்காக இந்த மனிதன் அழ வேண்டும்? இந்த மக்களுக்காகத்தானே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 வருடங்கள் இந்த மக்களுக்காகத்தானே தன்னுடைய வாழ்க்கையை அந்த மனிதன் செலவு செய்திருக்கிறான். அப்படி செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதற்காக இப்படி கண்ணீர் விட்டு அழ வேண்டும்? இந்த மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லையா? அல்லது அவர் மீது தவறான விமர்சனங்களை வைத்து அவரை எப்படியாவது அரசியலிலிருந்து ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களா? இது கேள்வியாக மனதிற்குள் எழும்பின. எனவே அது சார்ந்த ஒரு தேடலைத்தான் நான் இந்த காணொளியில் பேச இருக்கிறேன். நமக்காக ஒரு மனிதர், யாராவது ஒரு மனிதர் நமக்காக களத்தில் நிற்கிறார் என்றால் அந்த மனிதருக்கு நாம் ஆதரவு கொடுக்காவிட்டால் கூட அந்த மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது. இது தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயர நிகழ்வு என்றுதான் நாம் இதை கணிக்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பெரும்பாலான தமிழ் சார்ந்த விடயங்களில் அவர் மிக தீவிரமாக களத்தில் நின்றார். குறிப்பாக அவர் மக்களை குறித்த செய்திகளை பேசுகின்ற பொழுதும் அங்கு காணிகளை பறித்து விட்டார்கள், இங்கு இராணுவம் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு காவல்துறை மக்களிடம் மிக மோசமான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கு மக்கள் வேலையிலே அவர்களை அமர்த்துகிறார்கள், ஆனால் அவர்களுக்கான ஊதியம் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வருகின்ற பொழுது இந்த மனிதன் ஏதோ தனக்கு ஒரு நிகழ்வு நடந்ததாக நின்று அந்த களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்கான ஒரு விடியலை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இன்று அந்த மனிதன் ஏன் அழுகிறார் என்றால், ஒரு கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசிய பல விடயங்கள் அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய கோட்பாட்டிற்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கோட்பாட்டிற்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அதனை மையப்படுத்தி கூட கருத்துகள் வைத்திருக்கலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் கொட்டுகிறது, 15 கோடி ரூபாய்க்கு மேல் அவர் பணத்தை வைத்து ஒரு வீடை கட்டிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொன்ன பொழுதே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இந்த செய்தி கேட்ட பொழுதே மனதில் ஒடிந்து விட்டார். தன்னுடைய வழக்கை நடத்த முடியாமல் அதற்கு எங்கு காசு புரட்டலாம், யாரிடம் போய் கடன் கேட்கலாம், யாரை நம்பி நம்மளுடைய பயணத்தை எடுக்கலாம் என்று தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பல நேரங்களில் அவர் காணொலியலாக பதிவிட்டிருக்கிறார். அந்த காணொலியில் என்னிடம் வங்கி கணக்கில் இவ்வளவுதான் இருக்கிறது என்பதை திறந்த மனதோடு அந்த மனிதர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த மனிதர் மீது அவர் பணத்திற்காக செயல்படுகிறார் என்ற வார்த்தை வைத்த பொழுது அந்த மனிதர் உடைந்து போனார். இரண்டாவது ஒரு விடயம் அவருடைய தந்தை, அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரர்களையும் மையப்படுத்தி வைத்தது. அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய தந்தையார் இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு தான் அவர் தப்பித்து சென்றார் என்கின்ற ஒரு கருத்து பதிவிடப்பட்டது. அது வைத்தியர் அர்ஜுனாவை மிகவும் காயப்படுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், அவருடைய தந்தையார் என்ன களத்தில் நின்றார் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக பல கட்டங்களில் வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்திருக்கிறார். அது மிகைப்படுத்த வார்த்தை அல்லது அவர் பொய்யை சொல்கிறார் என்கின்றதை அப்பொழுதே இவர்கள் ஆதாரத்தோடு இல்லை, வைத்தியர் அர்ஜுனா பொய் சொல்கிறார் என்றால்
அது நேர்மையான ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை காலமும் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து பயணித்து கொண்டிருந்த இத்தனை காலமும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய தந்தையை குறித்து எந்தவிதமான செய்திகளையும் சொல்லாமல் இருந்தவர்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கிட்டக்கூடிய அந்த புகழ் அல்லது அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம் இவைகளை மையப்படுத்தி அவருக்கு நாம் எதிர்ப்பு சொல்ல முடியவில்லையே என்கின்ற ஒரு குறிக்கோளுடன் வைத்தியர் அர்ஜுனாவுடைய தந்தையைத்தான் அவர்கள் மையப்பொருளாக எடுத்து வைத்தியரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார், நான் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறேன், இங்கு இந்த இடத்தில் நான் நிற்கிறேன், இங்கு பாருங்கள், எல்லாமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த காணொலியில் ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்களே என்று அவர் வேதனைப்பட்டு அழுத பொழுது உண்மையிலே ஒரு நிமிடம் அந்த காணொலியை பார்த்த பொழுது நானே அமைதியாக இருந்து விட்டேன். காரணம் என்னவென்றால், எப்பொழுதுமே ஒரு ஆண் அழுவது என்பதே ஏற்புடையதல்ல. அதற்காக பெண்கள் அழ வேண்டும் என்பது கருத்தல்ல. ஒரு ஆண் அழுவது என்பது ஏற்புடையது அல்ல என்பதற்கு காரணம், ஆணானவன் வெளியே பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன். எந்த போராட்ட களத்திலும் அவன் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அதற்கான நகர்வுகளை கொண்டு செல்லக்கூடியவன். எனவே ஒரு ஆண் இலகுவாக அழமாட்டார்கள் என்பதுதான் நம்பிக்கை. ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா ஏங்கி அழுதார். அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. அவர் அப்படி ஏங்கி அழுகிறார். என்னை போய் இப்படி சொல்லிவிட்டார்களே என்கின்ற கருத்தை அவர் வைக்கின்ற பொழுது, எப்பொழுதுமே நேர்மையான ஒருவனை காயப்படுத்துகின்ற பொழுது அந்த காயத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த அழுகை ஒரு காரணமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஜெனீவாவில் நான் பேச இருக்கிறேன், என்னோடு பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் யாராவது என்னிடம் பேட்டி எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லது என்னிடம் ஏதாவது எதிர்மறையான கருத்துகள் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து என்னை பாருங்கள், நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெனீவாவில் வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்துக்களை எடுத்து வைக்கப் போகிறார் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய வேளையில், மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களை காயப்படுத்துகின்ற விடயங்களை நாம் தவிர்த்து விடுவது நலம் சேர்க்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அரசியல் ரீதியான கருத்துக்களை எடுத்து வைக்கலாம், அது தவறில்லை. உன்னுடைய அரசியல் சித்தாந்தம் சரியில்லை, என்னுடைய அரசியல் சித்தாந்தம் சரியில்லை என்கின்ற கோட்பாடுகளோடு நாம் கருத்து ஆய்வு அல்லது கருத்து மோதல்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள், செய்யாததை செய்தார் என்று சொல்லக்கூடிய விமர்சனங்களை தவிர்ப்பது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்கும் என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகிறது. வைத்தியர் அர்ஜுனா சிந்தி இருக்கக்கூடிய அந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக காலம் பதில் சொல்லித்தானே தீர வேண்டும். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.